ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஐயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விளாக். இங்கே பாருங்கள், 1/4 கிலோ அளவில் எடுத்து மட்டன் சுக்கா காரசாரமான மட்டன் சுக்கா செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இது யார் வீட்டிலையா இருந்தாலும் மட்டன் சிக்கன் இல்லாமல் சமைக்க மாட்டோம். ஆனால் இந்த காரசாரமான மட்டன் சுக்கா செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்ச உடனே சட்டி காலி ஆயிரும். இது எப்படி செய்கிறதுன்னு தெரியலையா உங்களுக்கு? கவலைப்படாதீங்க, அதை சொல்லி கொடுக்குறதுக்காகத்தான் நான் இருக்கிறேங்க. ஏன்னா இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டானது, சும்மா சிம்பிளான இது தான். இது மசாலா வறுத்து அரைச்சி நம்ம போடுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு இங்கே பாருங்கள், குழம்பு மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், பச்சை மல்லித்தூள், கரியானத்தூள் இதெல்லாம் வந்து நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. இதோட வந்து இட்லி பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, பூண்டு பொடி எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ், அதாவது சத்து மாவுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாவும் ரெடி பண்ணுறோம். அப்புறம் வந்து வடகம், அரிசி வடகம், கூழ் வடகம் இதெல்லாம் வந்து சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் ஆர்டர் பேரில் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோங்க. உங்களுக்கு தேவையான படுறவங்க இது எல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரில், இதில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் ஆர்டருக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி வீட்டுக்கே கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு நம்ம வந்து சின்ன துண்டு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்குவோம். 2 டீஸ்பூனு மல்லி, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதே 3/4 டீஸ்பூன் வந்து மிளகு போட்டுட்டு 2 வரமிளகாய் போட்டு நல்லா இதை வந்து வறுத்துக்கிடணும். இதை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு அனலை கம்மியாக வச்சுக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து இது கொஞ்சங்கிறதுனால. ஆனால் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பொருளும் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுக்கையில் தாங்க அதோடைய டேஸ்ட்டே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்ம வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால சும்மா 1/4 ஸ்பூன், 1 அரை ஸ்பூனுன்னு தானே போட்டிருக்கோம். அதனால் வந்து ஒன்றா போட்டு வறுத்துறோம். ஆனால் இதுவே நிறைய நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறோம்னாக்க தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்தாச்சு, வறுத்து நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு குக்கரை எடுத்து வச்சுட்டு 1/4 கிலோ மட்டன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தால் தான் குக்கரில் அப்படியே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக தான் இருக்குது. இதை வந்து குக்கரில் எடுத்து போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கலந்து விட்டு நம்ம வேக வைக்கணுங்க. ஏன்னா இது வந்து மட்டன்கிறதுனால நம்ம கொஞ்சம் குக்கரில் வச்சு வேக வச்சோம்னா தான் கொஞ்சம் பஞ்சு போல் வரும். அதுவும் இப்போ வந்து கேஸ் தட்டுப்பாட்டுக்கு நம்ம குக்கரில் வைக்காமல் இந்த மட்டன் வேக வச்சோம்னா எப்படி 1 மணி நேரம், குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடும் வேகிறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து குக்கர்லேயே வச்சுக்கோங்க. குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டால் போதும். ஏன்னா எங்கள் வீட்டு குக்கரில் வந்து 4 விசில் விட்டோம்னாக்கா வந்து மட்டன் நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு எத்தனை விசில் விட்டால் மட்டன் வேகுமோ அந்த அளவுக்கு விசிலுக்கு வைங்க. வச்சுட்டு நல்லா நம்ம மசாலாவெலாம் வறுத்து அரைச்சிருக்கோம்னா அதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் மிக்சியில். இப்போ பாருங்கள், நல்லா விசில்லாம் அடங்கி ஆவியெல்லாம் அடங்கிடுச்சு. அடங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்துட்டு இங்கே பாருங்கள், மட்டனை எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். 4 விசிலுக்கு நல்லாவே வந்து வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு வெந்திருக்கணும். ஏன்னா ரொம்பவும் வேகாமல் இருந்தாலும் சரியாக வராது, ரொம்ப கொலைய வெந்து போச்சு 4 பஞ்சு போல் வெந்தாலும் அப்படி நம்ம வந்து மசாலாவோட சேர்த்து வேக வைக்கையில் வந்து அப்படியே உதிரியாக பல்லாக கலண்டு போயிடும். இந்த அளவு வெந்தால் போதும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக தான் விடணும் இந்த சுக்காவுக்கு. ஏன்னா இது வந்து வறுத்து நம்ம அப்படியே சுக்கா கிரேவி பதம்லாம் இல்லை, நல்லா சுக்காவாக இருக்க போகிறோமா, அதனால் கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக தான் கொடுக்கணும். நான் 3 ஸ்பூன் வந்து 3 எங்கள் விட்டு குழிக்கரண்டியால் 3 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு வந்து பட்டையை போட்டுட்டு சின்ன ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம், அதையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு இந்த நல்லா கண்ணாடி பக்குவம் வர்ற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கிடுவோம். ஏன்னா நல்லா கோல்டன் கலரில் விட்டுறாதீங்க. கோல்டன் கலரில் விட்டிங்க வந்துச்சுனாக்கா இது வந்து நம்ம சுக்காதுங்கையில் அந்த வெங்காயம் வந்து கசப்பு தன்மை வந்துடும். அதனால் கண்ணாடி பக்குவம் வந்தால் போதும். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது வந்து காரம், இப்போ 1/4 கிலோ மட்டனுங்கிறதுனால அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதோடு மட்டும் நம்ம வந்து மசாலாவில் வேறு 2 வரமிளகாய் போட்டிருக்கோம், மிளகும் போட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் வந்து இந்த காரம் போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னு நினைக்கிறவங்க அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டதோட கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். நல்ல காரமாக சாப்பிடுங்க. ஆனால் இதுவே நல்ல சரியான காரமாக தான் இருந்துச்சு.
இப்போ நம்ம இந்த மட்டன் வேக வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு இந்த மசாலாவில் போட்டு நல்லா வேக வைக்கிறங்க. அடிக்கடி இதை வந்து கரண்டி போட்டு நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா மட்டன் வேறு வெந்து வேறு இருக்கா. இதை நம்ம அடிக்கடி கரண்டியை போட்டு கலந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே உடஞ்சி உதிரி உதிரியாக போயிடும். இதே பக்குவத்துக்கு வந்து நம்ம வந்து மட்டனில் மட்டும் இல்லை, சிக்கன்லேயும் செய்யலாம். சிக்கனில் செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் எப்போவுமே வந்து குக்கரில் வைக்காதீங்க. ஏன்னா குக்கரில் வச்சா இந்த மாதிரி மட்டன் சுக்காவுக்கு நம்ம அடிக்கடி கிளறி விடையில சிக்கன் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் சிக்கன்லேயும் பண்ணலாம், பீஃப்லேயும் பண்ணலாம். நான் இப்போ மட்டனில் பண்ணியிருக்கிறேன். பீஃபில் பண்ணால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமான மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி அந்த காரம்லாம் நம்ம போட்டிருக்க மிளகாத்தூளுடைய காரம் இந்த மட்டனில் வந்து நல்லா இறங்கணும். அதுக்காக தான் இந்த தண்ணி வச்சு கொஞ்சம் வேக வைக்கிறது. இல்லாட்டி அந்த அளவுக்கு உள்ளே வந்து காரம் வந்து இறங்காது. அதனால நல்லா காரம் இறங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வெயிட் பண்ணுங்கள். அனலை வந்து சிம்மிலே வச்சு அது நல்லா வேக விடுங்க. அவ்வளோ அருமையாக இங்கே பாருங்கள். நல்லா அடுத்து கொஞ்சம் 10 நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவையும் இதில் போட்டுருவோம். போட்டுட்டு அந்த மசாலா போட்டு நம்ம கிண்டையில் வந்து அந்த தண்ணியெல்லாம் டக்குன்னு அப்படி அந்த மசாலா வந்து இழுத்துரும் தண்ணியை. இங்கே பாருங்கள், நான் அந்த மசாலா போடையில் அந்த மட்டனில் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே வந்து அந்த மசாலா வந்து தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு பாருங்களேன். இப்போ வந்து இந்த மசாலாவும் போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் வந்து கிரேவியாக வச்சு சாப்பிடணுங்கிறவங்க இதே கண்டிஷனில் இறக்கிடலாம். ஆனால் வந்து நான் வந்து நல்லா சுக்காவாக வறுக்க போகிறேங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து இந்த கிரேவியெல்லாம் வற்றி வர்றதுக்கு வச்சுருக்கிறேன். நல்ல ஒரு காரசாரமான எங்கள் வீட்டில் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் என்ன செஞ்சாலும் சரிங்க, எங்கள் வீட்டில் டேஸ்ட்டுன்னு பேரில் வந்து எடுத்து சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அந்த மசாலா போட்டு கிண்டிகிட்டு இருக்கையில் வாசம் வீடு ஃபுல்லாக சரியான வாசம், அவ்வளோ ஒரு வாசங்க. இங்கே பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. இப்போ இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு சமைச்சு பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. நான் காமிச்ச பாருங்கள், அந்த கிரேவி பக்குவத்தில் இருந்தீங்கன்னாக்கா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை அதுகளுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் ரச சாதம் தாங்க வச்சேன். ரச சாதத்துக்கு நல்லா சுக்காவாக வறுத்துட்டு வேலை இது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் மல்லித்தலையும் கொஞ்சம் ஃபைனலாக அது வேலை. அந்த எனக்கு வந்து மல்லித்தலை இல்லைனாக்கா அந்த சமையலுக்கு இப்போ சமைச்சாப்பில் இருக்காது. ஏன்னா மல்லியுடைய ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் நான் மல்லி சேர்த்துப்பேங்க. மல்லி சேர்த்தா தாங்க அதோடைய சமையலுக்கு உண்டான டேஸ்ட்டு இதே ஃபுல்ஃபில்லே ஆகும். நீங்கள் பாருங்கள், அப்படியே சூப்பராக நல்ல சுக்காவாக ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துகிட்டு போய் எடுத்து வைக்கையில் என் பொண்ணும் எங்கள் வீட்டுக்காரங்களும் அப்படியே காலி பண்ணிட்டாங்க. என்னை வீடியோ கூட எடுக்க விடலை. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு. அந்த மசாலா அரைச்சி போடுறோம் பாருங்கள், அந்த மசாலா தாங்க இதுக்கு ஹைலைட்டே. அந்த மசாலாவுடைய வாசம் தாங்க, அவ்வளோ ஒரு வாசம். இதே போல் நீங்களும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சமையலுக்கு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். மட்டன் எடுத்தாக்க நான் சொல்லி கொடுக்குற இதே லெவலில் நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோ ஒரு உங்கள் வீட்டில் நிச்சயமாக உங்களுக்கு பாராட்டுக்கள் வருங்க. என்னுடைய வீடியோ பார்த்தா முதல் முறையாக பார்க்குறவங்களா தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதிகமாக அப்படி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட வந்து நான் வந்து என்னுடைய மசாலா பொருட்கள்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும்.